அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமஸ்காரங்களோடு இன்று ஒரு அற்புதமான தொகுப்பு நமது முதுகு தண்டு வடம் ஸ்பைனல் கார்ட் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தொகுப்புல எப்பவுமே இந்த மூலிகைகளுக்கெல்லாம் அரசரான அருகம்பிள்ளை வணங்கி, நமது சித்தர் பெருமான்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய அகத்திய பெருமானை வணங்கி, பூமி தாயை வணங்கி, இதுபோல பல மூலிகைகளை தரக்கூடிய விவசாய பெருமக்களை எல்லாம் போற்றி இந்த அற்புதமான தொகுப்பில் இன்று நமது முதுகு தண்டுவடத்தினுடைய அதாவது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி, அதற்கு என்ன தீர்வுகள் நாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். அப்படி பார்த்துட்டீங்கன்னா, நம்ம மூளையினுடைய ஒரு பகுதியினே சொல்லலாம். எது? முதுகுத்தண்டு வடம். மூளையினுடைய ஒரு பகுதி முதுகுத்தண்டு வடம். அது என்ன அமைப்புல இருக்குங்கிறத இப்ப ஒரு மூளையை வச்சு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இப்படிதான் இருக்கும் முதுகுத்தண்டு வடம். இப்படிதான் இருக்கும். நல்லா பாருங்களேன். கீழே ஒரு கும்பல் மாதிரி இருக்கு, மேல இதெல்லாம் இருக்கு. இப்படிதான் பாருங்களேன். இயற்கையே அந்த முதுகு தண்டு வடத்திற்கு எப்பதமான சுத்தியை கொடுத்துருக்கு பாருங்க. இதுதான். இதுல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த மேல் இருக்க பகுதி நம்மளுடைய மூளையினுடைய கடைசி கழுத்து பகுதியில இணையக்கூடிய பகுதி. இந்த மேல இருக்க பகுதி திரும்ப அப்படியே மூளைகள் எல்லாம் செயல்பாடுகள் இதெல்லாம் மூலமா இருக்கும். இதுல இருந்து அப்படியே கீழ்ப்பகுதி நம்மளுடைய இடுப்பு பகுதியில இந்த எண்டுல நிற்கும். அப்ப இது எவ்வளவு நீளம் இருக்கும் சார், எவ்வளவு அகலம் இருக்கு சார் அப்படின்னா, சுமார் 45 சென்டிமீட்டர் இருக்கும் நீளம். இது பெண்களுக்கு 2 சென்டிமீட்டர் கம்மியா இருக்கும். எப்பவுமே விலா எலும்பு ஒண்ணு கம்மி இருக்கு, 2 கம்மியா இருக்குன்னு நம்ம பெண்களுக்கு பார்த்துருக்கோம். அப்ப அந்த சென்டிமீட்டர் 2 கம்மியா இருக்கும். இது அகலம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது எவ்வளவு? 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இந்த பர்மன் இந்த லென்த் இவ்வளவுதான் இருக்கும். முதுகு தண்டு வடம் இவ்வளவுதான் இருக்கும். இந்த முதுகு தண்டு வடம் பாத்தீங்கன்னா எஸ் வடிவத்துல எஸ் கொஞ்சம் பெண்ட் பண்ணி நிமித்தி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பகுதியா, அதாவது மேல் இருக்கக்கூடிய இந்த பகுதி கழுத்து வரலையும் இருக்கும். மேல் இருக்க பகுதி கழுத்து வரலையும். இதுக்கு C1 C7 அளவுக்கு இருக்கும். அந்த சென்டிமீட்டர் இருக்கும். C1 C7 அதாவது கழுத்து பகுதி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இடுப்பு பகுதியிலையும் பாத்தீங்கன்னா T1 T12 அதாவது T1 T12 அந்த அளவுக்கு இருக்கும். கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் L1 L5 அது கீழே இருக்கக்கூடிய பகுதி. இப்படிதான் பகுதி பகுதியா பிரிச்சுட்டு இருக்கும். அதாவது கழுத்திலிருந்து ஒரு பகுதி, கழுத்துக்கு கீழே இடுப்பு வரலையும் ஒரு பகுதி, இடுப்புல இருந்து அந்த L1 L5 இப்படி மாறி வரும். இப்படிதான் நம்ம உடலினுடைய இந்த முதுகு தண்டுவடம் ரொம்ப அற்புதமானது. நம்ம உடலுக்குள்ளர செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பகுதினே சொல்லலாம் இந்த முதுகு தண்டுவடம். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இதுல எல்லாம் சதை இருக்கு. சதை இது போலதான் சதையில மூடப்பட்டு இருக்கும். அந்த முதுகு தண்டுவடம் சதையில மூடப்பட்டு இருக்கும். அந்த சதையில மூடப்பட்டு இருக்கக்கூடிய உள் பகுதியில தான் நரம்புகள் கொண்டிருக்கும். இங்க இருந்து மூளையினுடைய எல்லா பகுதியில இருந்து அப்படியே இந்த இரத்த ஓட்டத்தின் நரம்புகள் கொண்டிருக்கும். இந்த நரம்புகள் கொண்டிருக்க பகுதியில இருந்துதான் இங்க பாருங்களேன், முள்ளா அப்படியே எல்லா பகுதிக்கும் பிரிச்சு கொடுத்துரும். எல்லா பகுதிக்கும் பிரிச்சு கொடுத்துரும். அப்ப அது புற செயல்பாடுகளையும் உள் செயல்பாடுகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இந்த முதுகு தண்டுவடத்திற்கு உண்டு. உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கும், வெளியில என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கும். இதுதான் முக்கியமானது நம்மளுடைய முதுகு தண்டுவடம். இதுல பாத்தீங்கன்னா பாருங்களேங்க, அப்படியே கட் பண்ணியா இருக்கும். இப்படிதான் இருக்கும். இதை சுத்தி இப்படிதான் விலா எலும்புகள் இருக்கும். விலா எலும்புகள் இப்படி இருக்கும்.
இந்த விலா எலும்புகள்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி, அதாவது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த முதுகு தண்டுவடத்தை எப்படி நம்மளுடைய மூளைக்கு ஓடுகள் பாதுகாப்பா இருக்குதோ, அது போல இந்த விலா எலும்புகள் இந்த மூளைக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமானதுதான் விலா எலும்புகள். அந்த எலும்புகள்லயும் நரம்பு ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்கும். அப்படிதான் விலா எலும்புகள்லயும் நரம்பு ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்கும். ரொம்ப பேத்துக்கு இந்த முதுகு தண்டுவடத்தினுடைய செயல்பாடுகள் தெரிஞ்சிருக்கும், ஆனா முக்கியமான விஷயங்களை பத்தி தெரியாது. அதனாலதான் இந்த வகுப்புல நான் இவ்வளவு தூரம் இதை விளக்கி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த விலா எலும்புகள் இப்படிதான் இருக்கும். அப்ப ஆண்களுக்கு கூட இருக்கும், பெண்களுக்கு கம்மியா இருக்கும். இப்படிதான் விலா எலும்புகள். அப்ப இந்த விலா எலும்புகள்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முதுகுல தான் அதிக பாரங்கள் சுமக்குறாங்க ஒரு சில பேர். அந்த பாரங்களை சுமக்கும் போது விலா எலும்புகளினுடைய பகுதி தான் அது சுமக்கும். இந்த மூளைகள் பாதுகாப்பாக இருக்கும். அந்த விலா எலும்புகள் தான் நமக்கு எல்லா உறுப்புகளுக்கும் பாதுகாப்பும் கொடுக்குது. இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது, நுரையீரலுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, முதுகு தண்டுவடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இத்தனையும் நம்மளுடைய விலா எலும்புகள் இப்படிதான் கொடுத்துட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து வரக்கூடிய நரம்புகள் தான் நம்மளுடைய உணர்வு நரம்புகள் நம்ம சொல்றோம். இது எப்படி சார் செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு காஃபின்னு நம்ம மனசுல நினைச்சுக்குவோம். ஒரு டம்ளர்ல காஃபி இருக்கு. இந்த காஃபிய நம்ம குடிக்கணும். அப்ப என்ன பண்ணோம், இந்த காஃபியினுடைய செயல்பாடு நம்மளுடைய கை நரம்புகள் மூலமாக மூளையினுடைய தண்டுவடத்திற்கு, அதாவது இந்த தண்டுவட பகுதிக்கு சென்று உடனடியாக நாம் குடிக்கக்கூடிய ஒரு தன்மையை நம் மூளைக்கு பதிய வச்சிடும். அதுதான் உணர்வுகள். எப்படி உடனடியாக செயல்படுதுன்னு தெரியவே தெரியாது. காலில் முள்ளு குத்திக்கிறோம், ஆணி குத்திக்கிறோம், உடனடியாக நம்ம மூளைக்கு வலிக்குது, எல்லா பகுதியும் வலிக்குது. அப்ப எப்படி செயல்படுத்து பாருங்க. அப்ப இந்த முதுகு தண்டுவடத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப புரிஞ்சுக்கிட்டோமா? அப்படிதான் வெளிப்புற செயல்பாடுகள் நமக்கு உடனடியாக உணர்த்தக்கூடியது. இப்படிதான் நம்மளுடைய செயல்பாடுகள். அப்ப இதுல என்ன பண்ணோம், இப்படி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அந்த விலா எலும்புகள் நமக்கு ஒரு முடிச்சாக சேர்ந்து ஒன்றாக இணைந்திருக்கும். ஒன்றாக இணைந்திருக்கும் போது இதற்கு வளைவுத்தன்மை ஏற்படுத்தும். உராய்வுத்தன்மை, அதாவது ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் இடையில ஒரு ஜவ்வு, அதாவது ஒரு விதமான பசை நார்களும் பசைகளும் இணைத்திருக்கும். அந்த இணைத்து இருந்தாதான் நம்ம குனிய முடியும், நம்ம நிமிர முடியும். இல்லைன்னா இங்க பாருங்களேன், இது பிரண்டை, இதற்கு பாருங்களேன் நேராதான் இருக்கு. இது எலும்பு மாதிரி, கை எப்படி இருக்கும் இப்படி பிரண்டை, இது நேரா இருக்கு. இதை நம்ம வளைக்க முடியுமா? முடியாது. ஆனா இதை என்ன பண்ணலாம், வளைக்கலாம். இங்க பாருங்களேன், பெண்ட் ஆகுது. இங்க பாருங்க, நல்லா பெண்ட் ஆகுது. இப்படிதான் நம்மளுடைய மூளைகள் பெண்ட் ஆகும். பாருங்க, ஃபிளெக்சிபிள் ஆகுது பாருங்க, பெண்டாய் இப்படிதான் இங்கிட்டு அப்படி பெண்ட் ஆகும். இப்படிதான் நம்ம மூளையினுடைய செயல்பாடுகள் இப்படி பெண்டாய், அதாவது வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அவ்வளவு அற்புதமானது ஒரு பகுதி பார்த்தீங்களா அந்த மூளை தண்டுவடம். இதுக்கான அப்படியே அதை நினைத்து பார்க்கக்கூடிய அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக நம்ம உடலுக்குள்ள செயல்பட்டு இருக்கு இந்த முதுகு தண்டுவடம். அதான் நம்ம உணரணும். அது நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப பாதுகாப்பை நம்ம கொடுத்துடலாம். இப்ப இந்த முதுகு தண்டுவடத்தினுடைய இதனுடைய பயன், அதாவது வேலைகள் என்ன, இது எப்படி அமைப்புல இருக்கும், இது நமக்கு என்ன அளவுக்கு உதவி செய்து எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஒரு கண்ணோட்டமா பார்த்துட்டோம். சரி, இதுல எப்படி சார் நோய் வருங்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த டாபிக்ல பார்க்கணும். ரொம்பவும் இதை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். நம்ம அடுத்த டாபிக் நோயை பத்தி பேசும். அதாவது நான் சொன்னது போல இந்த கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியில என்ன ஆகும், இந்த கட்டிங் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுல அதிக வெயிட்டுகள் பாரங்கள் சுமப்பவர்களுக்கோ
அல்லது அடிக்கடி கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவர்களுக்கோ, கழுத்தை குனிஞ்சிட்டு இப்படியே வேலை செய்யறவர்களுக்கோ, அல்லது நம்மளுடைய கழுத்தில் தேவையில்லாத வைட்டமின் கம்மி இருக்கிற நபர்களுக்கோ இந்த எலும்பில் ஏற்படக்கூடிய அந்த ஜாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா, இதுல அந்த ஜவ்வுல என்ன பண்ணும், ஒரு விதமான தேய்மானங்கள், அந்த பசைகள் சொல்லுவோம், அந்த பசைகள் உடைய தன்மைகள் குறைந்துவிடும். அப்ப அந்த தன்மைகள் குறைஞ்சிச்சுன்னா அங்க இரத்த ஓட்டங்கள் சீர் செய்ய முடியாது. அப்படிதான். இப்ப ஒரு உதாரணம் எடுத்துக்குவோமே, ஒரு வாகனம் இருக்கு, அந்த வாகனத்துக்கு நிறைய ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி அதுக்கு தேவையான கிரீஸ் அடிச்சுக்குவாங்க. அந்த கிரீஸ் அடிக்கும் போது அந்த வாகனத்தில் உள்ள ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஓடும், சவுண்ட் வராது, சவுண்ட் எல்லாம் வராது. அப்படிதான் இந்த இந்த பகுதியில தேய்மானம் ஏற்பட்டுருச்சுனால் நமக்கு அந்த சவுண்டுக்கு பதிலா என்ன பண்ணும், வலி வரும். சர்விக்கல் சொல்லுவாங்க, வலி வரும். அந்த வலிதான் கழுத்து வலி. அப்ப இந்த வலிக்கு என்ன சார் தீர்வுனா, இந்த முதுகுத்தண்டு வடத்திற்கு பொதுவாகவே மூலிகை மருத்துவங்கள் நிறைய இருந்தாலும் நம்மளுடைய முன் எச்சரிக்கையும் முன் அனுபவமும் வருமுன் காப்போம் என்ற ஒரு செயல்பாடும் தான் இந்த முதுகுத்தண்டு வடத்திற்கு முக்கியம் தேவை. அதாவது வருமுன் காப்போம், எனக்கு இது வர்ற மாதிரி இருக்குங்கிறத பார்த்து உணர்ந்துட்டோம்னாவே அந்த வருமுன் காப்போம்ங்கிறது தான் இதற்கு தீர்வு. இரண்டாவது தியான பயிற்சி, யோகா பயிற்சி, அதுக்கப்புறம் தான் விட்டமின் எடுத்துக்கக்கூடிய சக்திகள் இதுக்கு உண்டு. அதாவது மருந்துல தேவையான விட்டமின் உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா இதுக்கு தேவையான அந்த உராய்வுகளுக்குள்ள பசைகள் தானாக உற்பத்தி ஆகிவிடும். புரிஞ்சுக்கிட்டோமாப்பா? இப்ப இந்த கழுத்து பகுதியில இப்படி அடிக்கடி இப்படி தேஞ்சு வந்துச்சுன்னா தேய்மானம் ஏற்படும் போது நமக்கு இந்த காலர், இந்த கழுத்து வலி வருகிறது. அப்ப எதனாலன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், முதுகு தண்டு வடத்தில் ஏற்படக்கூடிய அந்த அதாவது உரசி தேய்மானம் ஏற்பட்டதனால் வலி வருதுங்கிறத கண்டுபிடிச்சுக்கணும். சாதாரணமா வலி வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் 2 நாள்ல நின்று போயிடுதுங்கிறது அது பற்பட்ட விஷயம். தொடர்ந்து வலி வந்து கொண்டு இருந்தால் இதுதான் முக்கியமான காரணம். புரிஞ்சுக்கிட்டோம்? இப்ப கழுத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து இதுல இருந்து இடுப்பு பகுதி வரையும். இந்த இடுப்பு பகுதி வரலைன்னா நம்மளுடைய கை கால் இதுக்கெல்லாமே, நம்மளுடைய இதயங்கள் இதுக்கெல்லாமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. இது அதிகமா தேய்மானத்தை ஏற்படுத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்குள்ள பகுதி வந்து வேலைகள் அதிகம் இல்லை. நம்ம கழுத்தை திருப்புறோம், கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்கோம், எடுத்துக்கிறோம். ஆனா இந்த பகுதிக்கும் வேலை அதிகமாக இல்லை. அதனால் இதற்கு உராய்வுகள் அதிகமாக ஏற்படாது. இதனால் எந்த விதமான வலி ஏதோ ஓரளவுக்கு தான் ஏற்படும், பாதிப்புகள் வராது. ஆனால் இதற்கு கீழ் உள்ள இடுப்பு பகுதியில அங்கதான் நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எலும்புகளினுடைய தேய்மானத்தினால் நிறைய பேருக்கு இடுப்பு வலி அதிகமாக வரும். நரம்புகளினுடைய தாக்கம் ஏற்படும். அதாவது கால்களுடைய நரம்புகளினுடைய தாக்கம், கால்கள் சொண்டி இழுக்கப்படும். பாதத்தினுடைய அடிப்பகுதியில, அதாவது இந்த பாதத்தினுடைய அடிப்பகுதியில வலி ஏற்படும், குதிங்கால் வலி ஏற்படும். பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கை கால்கள்லாம் மதப்பு கூட ஏற்படுத்தும். அப்ப இது எல்லாமே என்ன ஆகுது, முதுகு தண்டுவடத்தினுடைய அந்த கீழ்ப்பகுதியினுடைய பாகங்களில் இருந்து நரம்புகள், இரத்த ஓட்டங்கள் உடலுக்குள் சரியான முறை செல்ல போவதில்லை. இந்த காரணத்தினால் நமக்கு அந்த ஒரு பாதிப்புகள் ஏற்படுது. அப்ப இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நாம அது கண்டுபிடிச்சிடணும். எந்த முதுகு தண்டு வட பகுதியில ஏதாவது தேய்மானம், அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி
L5ல தேய்மானங்கள் ஏற்பட்டிருக்கா, அல்லது ஏதாவது எங்கேயோ ஒரு கை கீழே உளுந்து, இப்ப நமக்கே தெரியாது, ஒரு 18 வயசுல அல்லது 20 வயசுல 30 வயசுல ஏதாவது ஒரு பழனியில இருந்தோ அல்லது எவையோ போற இடத்துல இருந்தோ அப்படின்னு டக்குன்னு உளுந்திருப்போம். உளுந்திருக்கும் போது என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகள்ல சின்னதா ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அப்ப அது என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அங்கே தேய்மானங்கள் ஏற்படும் போது அதனுடைய தன்மை குறையும், வலி ஏற்படும். இப்படிதான் அந்த வலியினுடைய தன்மைகளினால் தான் நாம் உணர முடியும். இன்னும் எப்படியெல்லாம் இதை நான் உணர முடியும்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வரும் இந்த இடுப்பு வலி, முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த பகுதி கம்ப்யூட்டர்ல வெயிட்டு தூக்குறவங்களுக்கெல்லாம். இப்ப நான் சொல்றது இடுப்புக்கு கீழே இடுப்பு வலி, கைகால் நரம்பு இழுக்கிறது, கைகால் மதமதப்பு, கைகால் இழுக்கிறது, இதெல்லாம் எப்படி சார் நமக்கு வருது, இதுக்கு என்ன வருமுன் காப்போம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இதை எப்படி வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்கு விளக்கங்கள் இருக்கானா? அதுதான் இப்ப நான் சொல்றக்கூடிய விளக்கங்கள். அந்த விளக்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருமே ஒரு 18 வயசு அல்லது அதுக்கு கீழே அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் அதிகமா பைக் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா 10 வயசு 8 வயசு ஆனா கூட பைக் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பைக்ல போகும்போது அவங்க மேடு பள்ளம் அவர்களுக்கு சரியான முறையில் டிரைவிங் பண்ண தெரியல. ஆனா வண்டியில இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தேவையான வெயிட் இருக்கும் போதுதான் அது தன்னுடைய பகுதியை ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்கும். இவங்க இளமையா இருக்கும் போது அதனுடைய ஃபங்க்ஷன் பண்ணாது. அப்ப மடக்கு மடக்குன்னு உழுவோம். அதனால சின்ன பிள்ளைங்கள்லாம் அதிகமா வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றது. அப்ப என்ன ஆகும், அந்த முதுகுத்தண்டு வடத்தினுடைய பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா வளைஞ்சு வளைஞ்சு இப்படிதான் வண்டி ஓட்டுவோம், இப்படி குனிஞ்சுதான் வண்டி ஓட்டுவோம். அப்ப என்ன ஆகும், அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் ஏற்பட்டு ஒரு 30 வயசுல வரும்போது அந்த வலி தானாக வரும். இது ஒரு முறை. வாகனத்தில் செல்பவர்களுக்கு இப்படி வர்றதுக்கு வழி உண்டு. அடுத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க, இப்படி குனிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஸ்பெசிபிள் சேர் அப்படி போட்டு நேரம் அப்படி உட்காந்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி டேபிள் வச்சுக்கணும். மேக்சிமம் குனிந்து செய்வதனால் தேய்வுகள் அதிகம் ஏற்படும். நேரம் உட்காந்துக்கணும். நேரம் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய கால் பாதங்கள் ரெண்டையும் எப்படி நான் கை வச்சிருக்கணும், எப்படி நம்ம கை வச்சிருக்கோமோ அந்த மாதிரி இப்படி சமமா காலை வச்சுக்கணும். கையை அந்த காலை அப்படி சமமா வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, மேல ஒரு மாதிரி கால் இருக்கும், அது ஒரு நுனி காலை மட்டும் வச்சுக்குவாங்க, இல்லைன்னா அடிக்கால் வச்சுக்கோங்க, இந்த ஆக்சிலேட்டர் அமைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படிலாம் வைக்கக்கூடாது, சமமா இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டோம்னா முதுகுத்தண்டு வடம் நேராக நிமிர்ந்து உட்காரும் போதும் கால்கள் சமமாக இருக்கும் போதும் அந்த தண்டுவடத்தில் இருந்து வரக்கூடிய நரம்புகளினுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப அற்புதமா செயல்படும். ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். இப்ப நான் சொல்லிட்டேன், உட்கார்ந்துட்டு வேலை செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்புல அமர்ந்து உட்கார்ந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த இடுப்பு வலி வரவே வராது. இது ஒரு முக்கியமானது கூட. அடுத்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே மேக்சிமம் சமணம் போட்டு உட்கார்ந்து குனிஞ்சு சாப்பிடுவாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம குனியும் போது ரொம்ப நேரம் குனிஞ்சிட்டு அதிக நேரம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை ரொம்ப நேரம் குனிஞ்சு சாப்பிடக்கூடாது. அப்ப அங்க வளைவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்றோம், ஒரு வலின்னு ஏற்பட்டுருச்சுன்னா தேவையான இது மாதிரி டெஸ்கில் வச்சுட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு முதுகு தண்டு வடத்தை நேரம் நிமித்தி உட்கார வச்சு நம்ம உண்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வலி அதிகமா ஏற்பட்டவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, அந்த வலியிலிருந்து தவிர்ப்பதற்கும் சொல்லக்கூடியது. அப்ப அவங்களும் என்ன பண்ணணும், ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கணும், அந்த இடுப்பை வளைவுத்தன்மை ஏற்படுத்தாமல்.
அப்ப அந்த வலியிலிருந்து நாம் மீண்டு வரலாம். புரியுதுங்களா? இப்படிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த தொய்வுகள் அதிகமாக தேயும் போது வலி அதிகமாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் காலில் தான் வலி இருக்கு அப்படின்னு. காலுக்கும் இந்த வலிக்கும் எந்தவித சம்பந்தமும் அதிகமா வராது. அது ரொமேட்டிக் அத்தாரிட்டிஸ் சொல்லக்கூடிய மூட்டு தேய்மானத்தினால் வரக்கூடிய வலி வேற, இது நரம்புகள் இழுக்கப்படுற வலி வேற. அதாவது இந்த தொடையோடு இடுப்போடு அப்படியே வலி இழுக்கும், சொன்னி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க, வலி தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வலி தான் நம்ம அப்ப இந்த வலியினால் கண்டிப்பாக நாம் இந்த மாதிரி ஒரு ஓய்வுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், உறுதியாக கொஞ்சம் கொஞ்சமா செய்துட்டு வந்தோம்னா நாளடைவில் அது தேவையான இந்த உராய்வுக்கு தேவையான நிலையை மாறும்போது, அங்கே அதுக்கு தேவையான நிணநீர்கள் கிடைக்கும் போது அந்த வலி தன்னை அறியாமல் போய்விடும். இரத்த நாளங்களுடைய நரம்புகளுடைய இரத்த ஓட்டங்கள் ரொம்ப அற்புதமா செயல்படும். இது நம்ம பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அதாவது குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, அந்த வலி அதிகமா வர்றவங்களுக்கு, ஒரு 45-50 வயசு அல்லது 35 வயசுக்கு மேல என்னால உட்காந்து சாப்பிட முடியல, நான் டாய்லெட் போக முடியல உட்காந்துட்டு அப்படின்னா, இது மாதிரி நம்ம பயன்படுத்தல, தப்பே கிடையாது. அப்ப அவங்களுக்கு ஏதோ சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்னால அந்த வலிகள் அவர்களுக்கு ஏற்படுத்தலாம். இதுதான் உண்மை கூட. அடுத்து இன்னொரு வழி, இப்பெல்லாம் நவீன மெத்தட் வந்துருச்சு. அதாவது ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணணும் அல்லது டெலிவரி பண்ற நேரத்துலனா அந்த இடுப்பு எலும்ப கொஞ்சம் பெண்ட் பண்ணி அதுல ஒரு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும், அவங்களுடைய குறிப்பிட்ட நாள் ஆச்சுன்னா அவங்க குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும் போது அதனுடைய தாக்கம், அந்த இன்ஜெக்ட் பண்ணனுடைய தாக்கம் வலிகளை ஏற்படுவதற்கு கண்டிப்பாக உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப மாறி வந்துட்டாங்க, நிறைய நரம்புல போடுற அளவுக்கு எல்லாம் அனஸ்தட்டிக் வந்துருச்சு. ஏன்னா ஒரு சில காலகட்டத்துல நம்ம ஆங்கில மருந்துக்கு போய் தான் ஆக வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கிறோம், உள்ள சூழ்நிலை அப்படி. இப்ப நரம்புல போடக்கூடிய அளவுக்கு காலங்கள் வந்து விட்டது. குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி இடுப்பில தான் அந்த முதுகு தண்டுவடத்தினுடைய செயல்பாடுகளை மறுத்து போக வைப்பதற்காக அந்த இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ப பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் மறுத்து போயிடும், எதுவுமே தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, சர்ஜரி பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அங்கே பயன்படும். அதுவும் வலியை ஏற்படுத்தலாம். இப்படிதான் வரும்னு நம்ம காத்துக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம படுக்கிற நிலையில கூட ஒரு விதமான தாக்கங்கள் ஏற்பட்டுச்சுனால் வலிகள் ஏற்படும். மேக்சிமம் எல்லாருமே இப்படி கையை வெட்டிட்டு படுக்கிறது ஒரு சில பேர், ஆனால் ஒர்க்கணித்து படுக்கிறது ஒரு சில பேர். இப்படிலாம் படுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், மேக்சிமம் ரைட் சைடு படுக்கக்கூடாது. நம்மளுடைய ரைட் சைடு தான், லெஃப்ட் சைடு படுக்கக்கூடாது. ரைட் சைட்ல இப்படி படுக்கடிச்சு படுக்கலாம், ஏன்னா இங்க இதய அமுக்கப்படும். அப்ப நம்ம இப்படி படுக்கலாம், இப்படி படுத்து காலை கும்பிட்டு வச்சுட்டு படுத்து தூங்கலாம். அதனால் வலிகள் ஏற்படாது, முதுகு தண்டுவடம் சீராக செயல்படும். அப்ப நம்ம பாருங்க, படுக்கிற விஷயத்துல கூட முதுகு தண்டுவடத்தினுடைய பாதுகாப்பு நமக்கு அவசியம் தேவை. அப்போ ஒரு சில பேத்துக்கெல்லாம் வலி வந்துடுச்சு, ரொம்ப வலி இருக்கு அதிகமானா, அவங்க என்ன பண்ணலாம், நம்ம இப்படி நேரா படுத்திருக்கும் போது ஜென்ரலா இப்ப நான் படுக்கிறதுக்கு சொன்னேன், இது மாதிரி படுத்தோம்னா நம்ம தூக்கம் நல்லா வரும், இந்த முதுகு தண்டுவடம் தேய்மானமும் வராது. சப்போஸ் வலி அதிகமா எங்களால படுக்கவே முடியல, என்ன பண்றது அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண வேணாம். ஒரு சின்ன தலைவாணி வச்சுட்டு நம்ம இடுப்புக்கு கீழே வச்சுட்டு அப்படியே நம்மளுடைய முதுகு தண்டுவடம் நேராக நரம்புகள் செயல்படுற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அற்புதமா அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், அந்த முதுகு வலியும் நமக்கு இருக்காது. அதாவது இடுப்புக்கு கீழ் அந்த தலகாணி வச்சுக்க வேண்டும்.
இன்னொரு பகுதி நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த இப்படி படுத்துட்டு காலை மடக்கிட்டு படுத்து தூங்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், அந்த கால் கிடுக்குகளை கூட தலைவாணி வச்சுட்டு தூங்கலாம். அப்ப அந்த இடுப்பினுடைய அந்த முதுகு தண்டுவடத்தினுடைய அந்த நரம்புகள் சரியான முறையில் ஓடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு பாருங்க பாதுகாப்பு அந்த முதுகு தண்டுவடத்துக்கு. முதுகு தண்டுவடத்தை நம்ம ஏதோ நமக்குள்ள இருக்கு முதுகு பின்னாடி நமக்கு பார்க்க முடியல, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பு தானே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கண்களை விட அதனுடைய வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கிறதுங்கிறத நம்ம உணர்றோம். இப்ப புரிஞ்சுட்டு இதான் வருமுன் நான் இப்ப நான் சொல்றதெல்லாம் வருமுன் நாம் தடை பண்ணுவதற்கு தேவையான முறைகள் தான். அது மாதிரி வாகனம் அதிகமா ஓட்டக்கூடாது. அது மாதிரி கார் ஓட்டுறவர்களும் பின்னாடி சீட்டுக்கு பக்கத்துல நேரா முதுகு தண்டுவட நேரா இருக்க மாதிரி ஒரு தலகாணி பஞ்சு வச்சுக்கிட்டு டிரைவிங் பண்ணாங்கன்னா அந்த வழி ரொம்ப நாளைக்கு வரவே வராது. இப்படிதான் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேலைகள் செய்துதான் ஆக வேண்டும், பொருளாதாரம் தேவைதான். அப்ப நம்மளுடைய பாதுகாப்புக்கு தேவையானது நம்ம பாதுகாப்பு வச்சுக்கிட்டோம்னா ஒண்ணுமே இல்லை, நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம ஏன் அந்த முதுகுல வச்சுட்டு நம்ம டிரைவ் பண்ணோம்? தப்பு கிடையாது. நிறைய அழகா அந்த முதுகு பக்கத்துல ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு டிரைவிங் பண்ணலாம். அதே போல் டூ வீலர் அதிகமா ஓட்டக்கூடியவர்கள் வழி கண்டிப்பா வரும். வேகத்தடையில பார்த்து போனோம். நொடிகள் இழுக்கும் போது நம்மளுடைய வாகனங்களை மெதுவாக செலுத்த வேண்டும். இது போல ஒரு சில காலகட்டங்களில் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தினுடைய பாதுகாப்பை உணர்ந்து வாகனங்களை நாம் பயன்படுத்தினோம் என்றால் வழிகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எனக்கு எதுவுமே ஆரோக்கியமா தான் இருந்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு இடுப்பு வலி மட்டும் வருது, இடுப்புல மட்டும் வலி தாங்க முடியல அப்படிம்பாங்க. ஆனா அவங்கள கேளுங்க, நான் அதிகம் டிரைவிங் பண்ணிருக்கேன்பாங்க. இல்லைன்னா உட்காந்து இப்படி குனிஞ்சுக்கிட்டு நிறைய எழுதிக்கிட்டே இருப்பேன்பாங்க. அதனாலதான் அந்த இடுப்பு வலி வர்றதுக்கு காரணமே. இப்படிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த நம்மளுடைய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பை கொடுத்தோம் என்றால் உறுதியாக அந்த தேய்மானம் ஏற்படாது, வலியும் வராது. இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்படிதான் பல நிலைகள்ல நம்ம பாதுகாப்பு எடுத்துக்கலாம். ஒரு படிக்கட்டுல ஏறுறோம், ஏதோ ஒரு ஸ்லிப்பாயிடுது, அதை நம்ம கவனமா தான் ஏறணும். ஸ்லிப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல முதுகு தண்டோட தான் பாதிக்கும். அங்கிருந்து அச்சுன்னு விழுந்துட்டோம்னா முதுகு தண்டுவடத்தினுடைய அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பகுதி தான் பாதிக்கும். இந்த பகுதி தான் முதல்ல பாதிக்கக்கூடிய இந்த பகுதி. அப்ப இந்த பகுதி எங்க இருக்கு? நம்மளுடைய இடுப்பு எலும்பு ஜாயின் பண்ற இடத்துல இருக்கு. அப்ப இந்த பகுதியை பாதிக்கும் போது இங்க எல்லா பகுதியுமே பாதிக்கப்படும். இது விழுந்துட்டோம், இந்த இடத்துல ஏதோ ஒரு பிராக்சர் ஆயிடுச்சுன்னா எல்லா பகுதியுமே பாதிக்கப்படும். அப்படிதான் இந்த முதுகு தண்டுவடத்தினுடைய நிலை. ஆனால் இதுல இருந்து இப்பெல்லாம் நவீன மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. உனக்கு எடுப்பு முதுகு தண்டுவடத்துல நரம்பு சுருண்டுட்டு இருக்கு, உனக்கு தேய்மானம் ஏற்பட்டுருச்சு, ஒரு சர்ஜரி பண்ணலாம் அப்படிலாம் சொல்றாங்க. தயவு செய்து அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். முதுகு தண்டுவடத்துல ரொம்ப ரொம்ப அனுபவம் மிக்கவர்கள் தான் இதை செய்ய முடியும். அந்த அளவுக்கு இது ரொம்ப பாதுகாப்பான இடம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் இத சர்ஜரி பண்ணி கால்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, நடக்க முடியாம கூட இருக்காங்க. காரணம், இது எப்படி அந்த வேவ் வருது, அது என்ன மாதிரி வழி வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத நரம்புகள். எந்த இடத்துல பிரியுது, எந்த இடம் தேஞ்சிருக்கும், எந்த இடத்துல சுருண்டிருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அனுமானமா எடுத்து செய்யும் போது என்ன ஆகும், அப்ப பல நரம்புகள் பாதிக்கப்படும், ஆனா உயிருக்கு ஆபத்து வராது. அப்படிதான் அதுக்கு என்ன முதலுதவிங்கிறதெல்லாம் இப்ப நான் சொன்ன மாதிரி முதலே எச்சரிக்கையா இருந்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு முதுகு தண்டுவடத்திற்கு உறுதியாக கிடைக்கும். இப்ப நம்ம பாதுகாப்பையும் வருமுன் காப்புங்கிறத பத்தியும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து இது எதுக்காவது மூலிகை மருந்துகள் இருக்கா, இது ஏதாச்சும் மூலிகையை பயன்படுத்தணும்னா இடுப்பு வலி நின்னுக்குமா அப்படின்னா, வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிட்டால் வலி நிவாரணம் நிற்கும். இங்க பாருங்களேன், இப்ப
இந்த ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் சொல்லக்கூடியதுங்க பாருங்களேன், ரொமாட்டிக்கோ ஆயில் நான் உங்கள்ட்ட நிறைய காமிச்சிருக்கேன். இது முதுகு தண்டுவடத்தினுடைய அந்த வலிக்கு இங்க பாருங்க, இதுல போட்டிருப்பாங்க, படம் இருக்கும். இந்த வலியை கேட்கக்கூடிய அற்புதமான தைலம் எல்லா ஹோமியோ மெடிக்கல் சித்தா மெடிக்கல்லையும் கிடைக்கும். இதே கேப்சூலாவும் வருது, எந்த சைடு எஃபெக்டும் வராது. இந்த ருமாட்டிக்கோ கேப்சூலா வருது. காலையில ஒண்ணு இரவு ஒண்ணு சாப்பிட்டுட்டோம்னா குறிப்பிட்ட நாட்கள், ஒரு 48 நாள் 15 நாள் 20 நாள் சாப்பிட்டோம்னா வலிகள் நமக்கு வர்றது வாய்ப்பே இல்லை. வலியினால் எனக்கு இதெல்லாம் பயன்படுத்த தெரியல, நான் வலி வந்துருச்சு அப்படின்னா இப்ப அந்த நோய்க்கான மருத்துவம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த ருமாட்டிக் ஆயில் இது ரொம்ப அற்புதமா இருக்கு. அன்னை அரவிந்த் கம்பெனிக்காரங்க போட்டிருக்காங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த ஆயிலினுடைய ஒரு தன்மையும் இந்த கேப்சூலும் இது எல்லாமே மூலிகைகள் கலந்ததுதான். கிட்டத்தட்ட 30 மூலிகைகள் கலந்து இருக்கு இதுல. நம்ம அந்த மூலிகைகளை நம்ம கொண்டு வந்து கலக்க முடியாது, அப்படியேப்பட்ட மூலிகைகள் இதுல இருக்கு. இந்த மூலிகைகளினுடைய ஒரு அற்புதமான தரம் தான் வலியை கேட்கிறது. அந்த மாத்திரை நம்முடைய வலியினுடைய உணர்வுகளை மாற்றி அமைக்கிறது. அப்ப இதை நம்ம எடுத்துக்குவோம், இதனால எந்த விதமான பாதிப்பு நமக்கு வராது. இது ஆயுர்வேதிக் தான். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க வகுப்பே சித்த மருத்துவம், அதை சார்ந்த மருத்துவங்களை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த சித்த மருத்துவத்துல இந்த ரொமாட்டிக் ஆயில் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இது எல்லாரும் தயவு செய்து இடுப்பு வலி இருக்கிறவங்க, கை கால் வலி இருக்கிறவங்க, முதுகு தண்டு வலி இருக்கிறவங்க, கழுத்துக்கு கீழே வலி இருக்கிறவங்க அத்தனை பேர் இதை பயன்படுத்தலாம். இதுல ஒரு சில அலோபதி ஆயில் தரம்னா எரியும், ஆனா இதுல எரிச்சலே இருக்காது. தடவி ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வலி சுத்தமா இருக்காது. அடியனுக்கு கண்ட மருந்து இது. எல்லாத்துக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பாட்டில் ஊத்தி. அந்த மருந்து கேட்பாங்க, எங்களுக்கு இந்த மருந்து வேணும் சார், ஐயா நல்லா இருக்கு அப்படின்னு. அப்படியேப்பட்ட உன்னதமான மருந்து. இதை கண்ணூர் அன்பர்கள் அனைவரும் ரொம்ப எளிமையானது தான் இது. இதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இதே மாதிரிதான் இதுக்கு நிறைய மருத்துவங்கள் இருக்கு. அப்புறம் இதுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் மருந்துகள் இருக்கானா, இப்ப நான் சொன்ன மாதிரி தலை வருது. இன்னொரு விஷயம், இந்த உட்கார்ந்துகிட்டு எனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது வலி அதிகமா வந்துருச்சு, 2 வீலர்ல போகும்போது வலி அதிகமா வந்துருச்சு, நான் அது சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ பார்க்கும்போது நரம்புகள் சுருண்டிருக்கு, அங்க தேய்மானங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சார் வேற ஏதாவது மருந்துகள் இருக்கா அப்படின்னா இருக்கு. இப்ப எல்லாம் அவங்கவுங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி பெல்ட் போட்டுக்கலாம். பெல்ட் அதாவது கழுத்துக்கும் போட்டுக்கலாம், அந்த இடுப்புக்கும் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பெல்ட் இப்ப பயன்படுத்தக்கூடிய சக்தி நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்த பெல்ட்னால என்ன சார் பயன்? இந்த பெல்ட் போடும் போது என்ன ஆகும், அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நான் சொன்னது போல இந்த தேய்மானம் ஏற்பட்டுருச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து இப்படி வளைஞ்சு 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 இந்த தேய்மானங்கள் இருக்காமல் கொஞ்சம் அதனுடைய தாக்கத்தை சரி செய்ய கொடுக்கும். இப்படிதான் அந்த பெல்ட், இடுப்புக்கு போடுற பெல்ட், கழுத்துக்கு போடுற பெல்ட். இதெல்லாம் போட்டு அசிங்கமா இருக்குமே. நமக்கு பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பு தான் நமக்கு தேவை, முக்கியமா அதுதான் தேவை. நிறைய பேர் போட்டிருக்கோம், நிறைய பேர் போட்டிருக்காங்க பெல்ட். அவங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி பெல்ட் போட்டுக்கணும். போட்டோம்னா அந்த ஸ்பெஷல் கார்டு இப்படி வளைஞ்சு கொடுக்காது, இப்படி வளைஞ்சு கொடுக்காது. அதாவது இந்த முதுகு தண்டோட இப்படி இந்த இடுப்புக்கு கீழே வளைஞ்சு கொடுக்காது, அப்படியே நேரா நிமிர்ந்து நிற்கும். நேரம் என்ன பண்ணும், இப்படி நிமிர்ந்து நிற்கும். அப்ப ரத்த ஓட்டம் நரம்புகள் சீராக ஓடுபடும். அப்ப அதிலிருந்து வழிகளில் நாம் நிவர்த்தி அடையலாம். அதை நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். அப்புறம் கழுத்து, நான் சொல்லியிருக்கேன், கழுத்து பகுதிக்கு இப்படி கழுத்து காலர் போட்டுக்குவாங்க. இதெல்லாம் எவ்வளவு நேரம் சார் போடணும்? அதாவது பகல் நேரத்தில், இரவு நேரத்துல போடக்கூடாது. அதுதான் நான் தலைவணி வச்சுக்க சொல்லியிருக்கேன். இரவு நேரத்துல எப்பவுமே பெல்ட் போடக்கூடாது படுக்க போகும்போது. பகல் நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தகுந்தா போல், நான் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன், முடியல, வலி இருக்கு, பெல்ட் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழட்டி வைங்க. குனிஞ்சு நிமிராத வேலைகள் வரும்போது கழட்டி வச்சுங்க. இப்படி அந்த பெல்ட்டை
அதாவது அந்த நமக்கு இடுப்புக்குள்ள பெல்ட்டை பயன்படுத்திட்டோம்னா வலியிலிருந்து உறுதியாக நிவாரணம் தரலாம். இது உண்மையும் கூட. அதே போலதான் நான் சொன்ன அந்த கழுத்துக்கு போடக்கூடிய பெல்ட்டுகள். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மருந்துகள் இருக்கா? இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. மஞ்சள் கருவை எடுத்துடுங்க, வெள்ளைக்கருவை எடுத்துங்க, நல்லா உளுந்த மாவை அரைச்சிடுங்க. ஒரு கதர் துணியில என்ன பண்ணுங்க, அந்த வெள்ளைக்கருவையும் அந்த உளுந்த மாவையும் நல்லா தடவுங்க. இதுல அந்த வெள்ளை துணியில, கதர் துணியில தடவி எந்த இடத்துல நமக்கு முதுகு வலிக்குதோ அந்த இடத்துல அப்படியே பத்து போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டீங்கன்னா அதனுடைய ஒரு வைட்டமின், அந்த முட்டையினுடைய வெள்ளைக்கருவினுடைய ஒரு சக்தியும் உளுந்த மாவினுடைய சக்தியும் வேர்வை நாளங்கள் மூலமாக உள்ளே சென்று அந்த உராய்வினால் ஏற்படக்கூடிய தன்மைகளை நமக்கு கொஞ்சம் மாத்தி கொடுக்குது. அப்ப இடுப்புக்கு மட்டும்தான் போடணுமா, கழுத்துக்கு போடக்கூடாதா? தாராளமாக கழுத்துக்கும் அந்த அளவுக்கு கழுத்துலையும் நம்ம அந்த பத்தை போட்டுக் கொள்ளலாம். ரெண்டே மருந்து, ரொம்பலாம் கிடையாது. காய வைக்க கூடாது. காய வச்சோம்னா முட்டை தெரியும் உங்களுக்கு எப்படி போயிடணும். அதெல்லாம் வதக்கலாம் கூடாது, பச்சையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி உளுந்தமாவும் பச்சையா எடுத்துக்கணும். நல்லா கிண்டிட்டு நல்லா அழகா அந்த துணியில தடவி அப்படியே கழுத்துக்கு போட்டுக்கலாம், இடுப்புக்கு போட்டுக்கலாம். கைகால் வலி எங்கேயாச்சும் இருந்தா கூட நீங்க போட்டுக்கலாம். அதான் உளுந்த மாவு பத்துன்னு சொல்லக்கூடிய இயற்கை மூலிகைகளினுடைய அற்புதமான பத்து. அந்த பத்து போட்டுக்கலாம். சார் இதெல்லாம் எங்களுக்கு அசைவமா இருக்கு, நாங்க வாங்க முடியல, இதெல்லாம் என்ன சார் பண்ணலாம்? ஒண்ணுமே வேணாம். கரிய போலன்னு கடையில போய் கேட்டீங்கன்னா அது பிளாஸ்டியாவே வந்திருக்கு. பெல்லடானா பிளாஸ்ட். அது அந்த காலத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்கிலீஷ் தெரியாது, அதனால போய் கடையில குரங்கு பிளாஸ்ட் கொடுப்பாங்க, ஓட்ட ஓட்டையா இருக்கும். குரங்கு பிளாஸ்ட் கொடுங்கம்பாங்க. அந்த பிளாஸ்டரை வாங்கிட்டு வந்து எந்த இடத்துல நம்ம முதுகு தண்ட இடத்துல வலி இருக்கோ அந்த பேப்பரை கிழிச்சிட்டு ஒரு 2 நாளைக்கு ஒட்டுங்க. ரத்த கட்டா இருந்தாலும் ஒட்டலாம், கழுத்து வலிகளுக்கு இருந்தாலும் ஒட்டலாம், முதுகு வலிகளுக்கு இருந்தாலும் ஒட்டலாம். அதுக்கு எந்த விதமான பத்தியமோ அதுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்போ நம்ம உடம்புக்கு வராது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது அப்படியே ஒட்டிட்டு குளிக்கலாமா சார்? தாராளமா குளிக்கலாம், அது எடுக்காது. நம்மளா பார்த்து அப்படியே லேசா மெதுவா எடுத்துட்டாதான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான, எல்லாமே இன்னைக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. நான் சொன்ன அந்த எல்லாரும் ஈஸியா போய் கடையில கேட்டோம்னா கொடுத்துருவாங்க. அந்த பேர் தெரியாது, எனக்கு என்னன்னு பேர் தெரியலங்க, குரங்கு பிளாஸ் கொடுத்துருவாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா அந்த கரிய போலத்தால மேல தடவுனது. அப்புறம் கரிய போலம் தனியா கிடைக்கும், அதையும் வாங்கிட்டு வந்து ஒரு வெள்ளை துணியில தடவி நம்ம இடுப்பு பகுதியில போட்டுக்கலாம், கழுத்து பகுதியில கொட்டிக்கலாம். கரிய போலத்தை கொஞ்சம் இடமா காய்ச்சி அப்படியே தடவி போட்டுக்கலாம். கரிய போலம் நாட்டு மருந்து கடையில நிறைய கிடைக்கும். இப்ப அற்புதமா 3-4 மருந்துகள் சொல்லியிருக்கேன். உளுந்து, முட்டையினுடைய வெள்ளைக்கரு ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த பெல்டானா பிளாஸ்ட் ரொம்ப நல்லா கேட்கும். அப்புறம் பெல்ட், இதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய அவயங்களை எந்த விதமான இடையூறும் பண்ணாது. இப்ப கடையில போய் ஒரு மாத்திரை வலிக்குன்னு வாங்கி சாப்பிடுறோம், அதை பத்தி நான் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதுதான் உண்மை. அப்ப நம்ம இந்த முதுகுத்தண்டு வடத்திற்கு வருமுன் காப்போங்கிறத உணர்ந்து ஒரு சில வெளிப்பிரயோக மருந்துகளை பயன்படுத்தினாலே அற்புதமான முறையில நமக்கு ஒரு பயன் கிடைக்கும். இதெல்லாம் இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய இந்த முதுகு தண்டுவடத்திற்கு ஒரு சில பயிற்சிகள் கண்டிப்பாக காலை நேரத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக அந்த வலியினுடைய தாக்கத்திலிருந்து நாம் மாறலாம். அதற்கு என்ன பயிற்சிகள்னா, நீங்க யோகா பயிற்சிக்கு போய் பாருங்க, அதுக்குள்ள பயிற்சிகள் கிடைக்கும். அடியில் இப்ப 2-3 பயிற்சிகள் அவங்களுக்கு இந்த கைகள் மூலமா விளக்கி காமிக்கிறேன். நம்ம காலை எழுந்திரிச்சோன்னே ரெஸ்ட் ரூம் அவசரமா இருந்தா போயிட்டு வந்துட்டு திரும்ப நம்ம பெட்லயே படுத்துட்டு என்ன பண்ணணும், விரல்கள் இருக்கு பாருங்க, இது கை, நம்ம கால் விரல்கள் நினைச்சுக்கிறோம். இந்த விரலை என்ன பண்ணணும், கால் விரல்களை 1 2 3
4 5 இது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணுங்க. எந்த விரல? கால் விரல. அப்புறம் என்ன பண்ணுங்க, அதே கால் விரலினுடைய அந்த அடிப்பாகத்தை ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 இப்படி ரொட்டேட் பண்ணுங்க 10 டைம்ஸ். கொஞ்சம் 20 வாட்டி கூட பண்ணலாம். அப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இப்படி காலுக்கு நான் சொல்றேன், கால் பகுதி அப்படி ரொட்டேட் பண்ணணும். படுத்துட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த காலை இப்படி மேல தூக்கி 1 2 3 4 இப்படி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. காலை மேல மேல தூக்கி தூக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பக்கவாட்டுல வைங்க. 1 2 3 4 இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ். 2 காலம். ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன், பிங்கர் இப்படி மடக்கி மடக்கி கொடுங்க. 2வது இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. 3வது என்ன பண்ணுங்க, 2 காலையும் இப்படி டச் பண்ணி இப்படி எடுத்து 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 கொடுங்க 2 காலுக்கும். அப்புறமேட்டுக்கு மேல 1 அப் டவுன் மேல பண்ணிடுங்க. அப்புறம் சைட் பொசிஷன்ல 1 2 1 2 இப்படி எடுத்துங்க. இது ஜென்ரலாவே காலை எழுந்திருச்சோன்ன இது மாதிரி காலுக்கு பயிற்சி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முதுகு தண்டுவடத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வரவே வராது. காலைல ஏன்னா இரவு முழுவதும் நம்மளுடைய இரத்த ஓட்டங்கள் ஓய்வடைந்திருக்கும். அப்ப காலைல எழுந்திருச்சோன்னு அந்த ஒரு சில சின்ன எளிமையான பயிற்சிகளை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு உணர்வுகள் ஏற்பட்டு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு இந்த உராய்வுகளை ஏற்படுத்துவதற்கு அது எந்த விதமான இல்லல்களும் நமக்கு கொடுக்காது. அப்புறம் என்ன பண்ணுங்க, இப்ப நான் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு பயிற்சி, அதே கால்களை நம்ம சைக்கிள் ஓட்டும்போது போல அந்த கால்களை இப்படி சைக்கிள் எப்படி மிதிக்கிறோம் பெடல் போட்டு, அதே போல ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 எப்படின்னு அந்த காலை அப்படியே சைக்கிள் ஓட்டுவது போல பண்ணுங்க. பண்ணணும் அப்படின்னா அந்த முதுகுத்தண்டு வடத்தினுடைய நேர் அலைகள், அதாவது நேரான ஒரு முறைகள் ஈஸியாக செயல்படும். நீங்க செய்து பாருங்க, ஒரு வாரம் தொடர்ந்து செய்யுங்க. எப்பேற்பட்ட வழியா இருந்தா கூட சரி, கண்டிப்பாக அது உங்களுக்கு குணம் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம காலுக்கு பயிற்சி கொடுக்கும் போது முதுகுத்தண்டு வடத்தினுடைய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். எப்படி சார் காலுக்கு? அதை நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கீழே இருக்க இந்த பகுதி நம்மளுடைய இடுப்பு பகுதியை சேர்ந்திருக்கு. அப்ப இதுல இருந்து நரம்புகள் எல்லாம் நம்ம காலுக்கு வருது. அப்ப இங்க நம்ம பயிற்சி கொடுக்கும் போது இந்த பகுதி பூரா வேலை செய்யுது. இந்த இடுப்பு எலும்பு வேலை செய்யுது, முதுகுத்தண்டு வேலை செய்யுது, மூளை நமக்கு உணர்த்துது, காலை இப்படி கையை சுத்து இப்படி காலை பண்ண, அப்ப எல்லா பகுதியும் முதுகுத்தண்டு இடத்துல வேலை செய்யுது. அப்ப நம்மளே சிந்திச்சு பாருங்களேன், ஏன் அப்ப இந்த நரம்புகள் என்ன பண்ணும்? நேரா தன்னுடைய செயல்படாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அப்படிதான் நம்ம உணர்ந்துக்கணும். அப்ப எவ்வளவு தூரம் அற்புதமா அந்த செயல்பாடு இருக்கு பாத்தீங்களா? இந்த சின்ன நம்ம காலையில எளிமையா செய்யக்கூடிய பயிற்சிக்கு இவ்வளவு தூரம் ஒரு மகத்துவம் இருக்கு. அந்த பயிற்சிகளை நம்ம தினமும் செஞ்சுட்டோம்னாவே நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிலை, நமக்கு வலிகள் வராது. இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த முதுகு தண்டுவடத்திற்கு தேவையான உணவுகள் ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? ரொம்ப அற்புதமா இருக்குங்க, நிறைய இருக்கு. முடக்கத்தான் சூப்பு போட்டு குடிச்சோம்னா முதுகு தண்டுவடத்துக்கு நல்லது. இங்க பாருங்களேன், நான் காமிக்கிற இந்த பிரண்டை துவையல் ரொம்ப நல்லது. ஏன்னா அதுவும் ஒரு எலும்பு பகுதிகள் தானே, அது வளைவுதான் கொடுத்திருக்க வழி, அதுவும் ஒரு எலும்பு பகுதிகள் தானே. அப்ப இந்த பிரண்டை துவையல் நம்ம நல்லா சாப்பிடலாம். பிரண்டை லேகியம் கிடைக்குது, முடக்கத்தான் லேகியம் கிடைக்குது, அதை விட முடக்கத்தான் எண்ணெய் கிடைக்குது. இந்த பாருங்க முடக்கத்தான் எண்ணெய், இந்த ரொமாட்டிக் ஆயில் மாதிரிதான் முடக்கத்தான் எண்ணெய். இது இந்த பாருங்க, கழுத்து வலிக்கு தடவலாம். கழுத்துல வலி இருக்கா தடவலாம், முதுகுல வலி இருக்கா தடவலாம். இது ஒன்லி முடக்கத்தானா நம்ம கை காலுக்கு ரொமாட்டிக் மூட்டுக்கு, இந்த மூட்டுக்கு மட்டும்தான் தடவணுங்கிறது கிடையாது. முடக்கத்தான் தைலம், முடக்கத்தான் லேகியம், முடக்கத்தான் பொடி, பொதுவாகவே எலும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் நாம் பயன்படுத்தலாம். பிரண்டையை பயன்படுத்தலாம். இது போல நம்ம இயற்கையான மூலிகைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரையும் அசைக்கவே முடியாதுங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஆரோக்கியமா நமக்கு அந்த இயற்கையில கிடைக்குங்க.
அது நம்மளாம் தவற விடுறோம், உடனே ஓடுறோம். அவங்க 4 மாத்திரை போட்டு கொடுப்பாங்க வலி கேட்கறதுக்கு. எதுக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு செட்டு மாத்திரை போடுங்கன்றுவாங்க. ஆனா அதனால இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுங்கிறத அது உணர்ந்தவர்களுக்கு நன்றா தெரியும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த முடக்கத்தான் தைலத்தை எப்பவுமே வீட்டுல வச்சுங்க. ரொமாட்டிக் ஆயில் வாங்கி வச்சுங்க. எப்பவுமே வீட்டுல ஒரு முதலுதவி பெட்டியில இருக்கணும். நீலாவரை சூரணம் வாங்கி வச்சுங்க. கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிளா இருக்கா, மோஷன் ப்ராப்ளம் இருக்கா, நிலவரப்படி இரவுல ஒரு 2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு படுங்க, ஃப்ரீ மோஷன் ஆகும். நிலவரைப்படி வாங்கி வச்சுங்க. அப்புறம் திருக்குறிஞ்சான் பொடி, நீரிழிவு நோய் இருக்கவங்க வாங்கி வச்சுங்க. இதெல்லாம் ஒரு பெட்டியில ஃபர்ஸ்ட் எய்ட் பெட்டி மாதிரி அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்கன்னா, நான் சொன்ன அந்த பிளாஸ் வாங்கி வச்சுங்க. கரியப்பழம் வாங்கி வச்சுங்க. இதெல்லாம் முதலுதவி, வருமுன் காப்புங்கிற மாதிரி முதலுதவி. இப்ப நைட்டு ஒரு 12 மணிக்கு எனக்கு திடீர்னு இடுப்பு வலி வந்துருச்சு, கால் வலி வந்திருக்கு, நம்ம எந்த மருத்துவரை பார்க்க முடியும்? உடனே அந்த பெட்டியை திறக்கலாம். அந்த ரொமாட்டிக் ஆயில் அதுல இருக்கும், ரொமாட்டிக் கேப்சூல் இருக்கும். உடனே அந்த எண்ணெயை எடுத்து நம்ம உடனே தடவிட சொல்லலாம். தடவிட்டோம்னா உடனடியாக வலி நிற்குங்க. 10 நிமிஷத்துல அந்த வலி நிற்கும். கண்கண்ட மருந்தது. ஏன்னா அத்தனை மூலிகள் அதுல அற்புதமா கலந்துருக்கு. அப்ப பாருங்களேன், நம்மளுடைய இந்த இயற்கையான மூலிகைகளையும் நாம் ஒரு முதலுதவி பெட்டி மாதிரி வீட்டுல வச்சுட்டோம் அப்படின்னா, நாம் அலோபதி உடனடியாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேவைப்படும் போது அந்த நிலைக்கு நம்ம போய்க்கலாம். சாதாரண நிலைக்கு இயற்கையை பயன்படுத்திட்டு போயிடலாம்ல, அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? இப்படிதான் ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் பேணி காத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அந்த முதுகு தண்டுவடத்தில் முடிந்த அளவுக்கு அதாவது சர்ஜரி என்ற நிலையை நாம் பயன்படுத்திக்க கூடாது. மறுபடியும் நான் உங்கள்கிட்ட அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, வெளிப்பிரயோகம், நான் சொன்ன பயிற்சிகள், நான் சொன்ன அந்த பத்துகள், இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க, தானாக சரியாயிடும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விபத்து ஆகிவிட்டது, அப்ப இந்த முதுகு தண்டுவடத்தினுடைய எலும்பு என்ன ஆயிடுது, அப்ப இந்த இடத்துல அப்படி உடஞ்சே போயிடுச்சு, எங்களுக்கு நிமிரவே முடியல, அப்பங்கும் போதுதான் இந்த முறைக்கு தேவையான ஒரு சர்ஜரிக்கு போக வேண்டும். அதுவரையும் இப்படிதான். அதே போல நம்ம மூட்டு கை வலி, கை இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் இப்ப இதை காமிக்கும் போது நான் சொல்றேன், 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, சைக்கிள்ல போற பையன், வீட்டுல இருக்கவங்க தடுமாறி கீழே விழுந்துட்டாங்கன்னா உடையாது. இது மாதிரி வளைஞ்சுதான் கொடுக்கும். அவங்களுக்கு உடையிற தன்மை இருக்காது. 12 வயசுக்கு மேல போனாதான் உடையும். அப்ப என்ன பண்ணும், இப்படி வளைஞ்சு கொடுக்கும். உடனே நம்ம என்ன பண்ணணும், ஒரு பைப்பிலையோ அல்லது ஒரு ஈரத்துணியோ போட்டு அந்த கையை சுத்திட்டு லேசா இழுத்துட்டோம்னா பொசிஷனுக்கு வந்துடும். பயப்படக்கூடாது. அவங்களுக்கு இப்படி வளைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணும், ஒரு ஈரத்துணியை கையில போட்டுட்டு உடனே இப்படி இழுத்து விட்டோம்னா கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான முதலுதவிகளை எடுத்துக்கலாம். அப்படிதான். இப்ப இது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் காணப்போ கீழே உளுந்து அங்க ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகி அந்த எலும்புகள் கட்டாயி இருந்தாதான் நம்ம அந்த நிலைக்கு போகணும். இப்ப நான் சொல்ற போலதான் இந்த மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் இந்த மூளைக்கினுடைய பகுதிகளில் செயல் இழந்து விட்டது என்றால் நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் இயங்கும், ஆனால் நமக்கு தெரியாது, இந்த மூளைக்கு தெரியாது. அதான் முதுகு தண்டுவடத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் நடக்கும், ஆனால் மூளைக்கு தெரியாது. காரணம், இங்கே பாதிக்கப்பட்டு விட்டது. ஆனா எல்லாமே செயல்படுது, நம்ம என்ன செய்யறோம், எது செய்யறோம் மூளைக்கு தெரியல. அப்ப என்ன பண்றோம், அங்கதான் மூளை ஓய்வெடுத்து விட்டது, அதாவது மூளைக்கு சோர்வு அடைந்து விட்டது, மூளை தன்னுடைய செயல்பாடுகளை இழந்து விட்டது. அப்படிங்கும் போதுதான் உறுப்புகள் தானம் என்று போன வகுப்புல கூட நான் பதிவு வச்சிருக்கேன், இப்பையும் பதிவு வைக்கிறேன், உறுப்புகள் தானத்திற்கு நாம் போக வேண்டும். அப்ப இந்த முதுகு தண்டுவடம் எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க. இங்க பாதிச்சுதுன்னா எல்லா கை கால் இதையும் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், ஆனா நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப இந்த கழுத்து பகுதியில அடிபட்டிருந்தாலோ, அதுக்குதான் குழந்தைகள் என்ன பண்ணணும், புடனி பக்கம் தட்டக்கூடாதுமாங்க. இந்த புடனி, இது புடனி பக்கம்,
இப்போ ஒரு கழுத்து பகுதி என்ன வச்சுக்கிறோம், இது பொடனி பக்கம், இப்படி தட்டக்கூடாது. ஏன் தட்டக்கூடாது? இந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கை கால் நரம்புகள் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஞாபக சக்தி குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு, கை கால் நடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தயவு செய்து எந்த குழந்தைகளா இருந்தாலும் உடனே பக்கம் தட்டவே தட்டிடாதீங்க. இதெல்லாம் வருமுன் காப்பம் என்கிற ஒரு நிலைக்கு சொல்றேன். இப்படி தட்டிடக்கூடாது. இப்படி தட்டினோம்னா இந்த செயல்பாடுகள் எல்லாம் அவங்களுக்கு குறையும். அப்படிதான் நம் உடலையும் நம்மளுடைய இந்த முதுகு தண்டுவடத்தையும் அற்புதமாக நாம் பேணி காத்துக்கொள்ள வேண்டும். இது போலதான் ஒவ்வொரு நிலையிலையும் நாம, இப்ப நான் சொன்னது ஒரு குறிப்பிட்ட நிலைதான், இதுல பல நிலைகள்ல பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் குடிஞ்சிட்டே செய்யுங்கிற வேலை கண்டிஷன் இருக்கும், நின்றுகிட்டே செய்யக்கூடிய கண்டிஷன் இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு என்னென்ன அவங்களுக்கு பாதுகாப்பு தேவையோ, இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, டிரைவ் பண்றோம், அவங்களுக்கு இங்க ஒரு வச்சுக்கிறோம். இப்ப படுத்திருக்கோம், அவங்க இடுப்பெலும்புக்கு நேரம் இருக்க மாதிரி ஒரு பெட் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் தன்னுடைய வேலைகளுக்கு அந்த முதுகுத்தண்டுவடம் வளையாது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக்கிட்டா போதும். அதுதான் பெல்ட் சொல்லியிருக்கேன். அடிக்கடி கழுத்தை திருப்பி திருப்பி வேலை செய்யணும், காலர் போட்டுக்கணும், இதெல்லாம் நேராக இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு துறைகளுக்கும் தேவையான முறையில நம்மளுடைய முதுகுத்தண்டுவடத்தினுடைய பயனை உணர்ந்து, அந்த முதுகுத்தண்டுவடத்தினுடைய பாதுகாப்பையும் உணர்ந்து, அதனுடைய செயல்பாடுகளை உணர்ந்து, உள் உணர்வுகளும் வெளி உணர்வுகளையும் தூண்டக்கூடிய, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறை சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இறை சக்தியாக யாரும் லைன்ல வர்றாங்க ஐயா, தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க ஐயா. இடையில கட் ஆகுதுங்க, அதுதான் பார்த்து. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த முதுகு தண்டுவடத்திற்கு நாம் பாதுகாப்பை அளிக்க வேண்டும். இப்படிதான் ஒவ்வொரு நிலையிலையும் முதுகு தண்டுவடம் என்பது மூளையினுடைய ஒரு அங்கப்பகுதி. முதுகு தண்டுவடம் என்பது மூளையினுடைய ஒரு அங்கம். அப்ப அந்த முதுகு தண்டுவடத்தை நாம் இந்த முறையில்தான் வருமுன் காத்துக்கொள்ள வேண்டும். வந்ததுக்கு அப்புறம் இது போல எக்ஸ்டர்னல் மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். இதற்கு வைட்டமின் மருந்து நிறைய இருக்கு, இதுக்கு டி சத்து அதிகம் தேவை. பப்பாளியில இருக்கு, சாப்பிடலாம். வாழைப்பழத்துல இருக்கு, அதிகமா எடுத்துக்கலாம். பீட்ரூட்ல இருக்கு, எடுத்துக்கலாம். வாழைக்காயில இருக்கு, வாழைக்காயில முதுகு தண்டுவடத்துக்குள்ள சுத்தி நிறைய கொடுக்கும் வாழைக்காய். அது பிஞ்சு வாழைக்காயில நல்ல வைட்டமின் சத்து கொடுக்கும். இது போல இயற்கையான உணவுகள் நமக்கு தேவையான எலும்பு, அந்த முதுகுத்தண்டுவடம் தேய்மானத்திற்குள்ள சக்திகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதாவது இந்த முதுகுத்தண்டுவடத்திற்கு தேவையான சக்திகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகளும் உண்டு. இப்ப நான் எப்படி சொன்னேன், முடக்கத்தான் சாப்பிடலாம், அதே போல நம்மளுடைய இது சாப்பிடலாம், அதே போல அந்த அதாவது பிரண்டை சாப்பிடலாம். இது போல நிறைய மூலிகைகள், இந்த தேய்மானத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகளுடைய எதிர்ப்பு சக்தி நிறைய உண்டு, வந்திருக்கு. நிறைய வைட்டமின் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த முதுகு தேய்மானத்திலிருந்து நாம் பாதுகாப்பை பெறலாம். ரொம்ப அற்புதமான வகுப்பு இந்த வகுப்பு, நல்ல ஒரு வகுப்புல நான் சொல்லியிருக்கேன். இது எனக்கு இப்ப நான் வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல கிடைச்சிது. இதை பார்த்தோன்னே என்னுடைய ஒரு அற்புதமான செயல்பாடு, நம்ம இன்னைக்கு எடுக்க போற வகுப்பு இந்த மாதிரி தானே இருக்கு, அதாவது முதுகுத்தண்டுவடம் இப்படித்தானே இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஒன்று ஓடிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்களேன், இப்படிதான் ஒவ்வொரு செயல்பாடும். இன்னைக்கு நான் ஒரு கடமை செய்ய போறேன், இந்த வகுப்புல நான் செய்ய போறேன். அப்ப இதுக்கு என்ன தேவை, நம்ம மூளை கேக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு பார்த்தோன்னே எனக்கு ஒரு தோணுச்சு, ஆகா இது ரொம்ப அற்புதமா இருக்கு, மூளையினுடைய செயல்பாட்டுக்கு, முதுகுத்தண்டுடைய செயல்பாட்டுக்கு, இந்த நரம்புகளுடைய இணைப்புக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தாவாரம் அப்படின்னு இதை எடுத்துருவாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு தாவாரம். இந்த தாவாரத்தை நம்ம பயன்படுத்த முடியாது, இது கள்ளி வகையை சேர்ந்தது. ஆனால் நான் உங்களுக்கு இதை உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், புரியுதுங்களா? இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு நிலையிலையும்
நாம் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தை பாதுகாத்து அற்புதமான மூளையினுடைய செயல்பாடையும் பாதுகாத்து நம்மளுடைய வெளிப்பகுதியாக இருக்கக்கூடிய கை, கால்களுக்குள்ள நரம்புகள், கண்களுக்குள்ள நரம்புகள், முதுகு தோள்பட்டைகளுக்குள்ள நரம்புகள், இதெல்லாம் அந்த முதுகு தண்டுவடத்திலிருந்து பிரியக்கூடிய ஒரு செயல்பாடுகள் என்று உணர்ந்து வருமுன் காப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த முறையை நாம் கடைபிடித்து வந்ததுக்கு அப்புறம் என்ன எக்ஸ்டர்னல் நம்ம பயன்படுத்தலாம்ங்கிறதையும் பயன்படுத்தி பல பயிற்சிகளையும் நான் சொல்லியிருக்கேன், அதையும் பயன்படுத்தி என்றென்றும் வாழ்வில் ஆரோக்கியமாகவும் வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.